இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுவாமிகளை நம் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாக அன்போடு வரவேற்று அவளுடைய ஆசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து இந்த திருச்செந்தூர் திருப்பதியிலே மிக அழகாக ஆதிசங்கரர் அருள் பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. ஆதிசங்கரருக்கு நோய் ஏற்பட்ட போது அந்த தீராத நோயை செந்திலம்பதியான் தீர்ப்பான் என்று செந்திலம்பதியானை இந்த திருத்தலத்திற்கு வந்து ஆதிசங்கரர் வழிபட்டு இங்கே பிரசாதமாக தரப்பட்ட விபூதி இலையினால் தன்னுடைய நோய் நீங்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தை பாடி அருளினார். அவருடைய வழிவழியாக வந்த ஸ்ருங்கேரி பீடாதிபதிகளினுடைய பேர் ஆசி பெரும் கருணையினால் இந்த செந்தில் ஆண்டவரினுடைய ஆலயத்திலே சிறப்பாக அற்புதமாக வழிபாடுகள் நடைபெற்று ஜகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் ஜூன் 27, 1983 ஆண்டு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி அருளினார். தற்போது ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகள் ஆதிசங்கரர் தீராத நோயை தீர்த்த இந்த திருத்தலத்திற்கு தன்னுடைய குருநாதரினுடைய நினைவாக இங்கே வருகை தந்து இங்கே நமக்கு இங்கே அருளாசி புரிய எழுந்தருளி அருளி இருக்கின்றார். நோய்களை தீர்த்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்பது நோய்களை தீர்த்து அருளக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதில் இந்த திருத்தலத்திலே அநேகமான அருளாளர்களுக்கு அவர் அருளி செய்திருக்கின்றார். அதிலே வாய் பேச முடியாத ஊமை பிள்ளையையும் பேச வைத்தவர் இந்த முருகப்பெருமான் என்பதில் நாம் அனைவரும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. முருகனுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் பேசாதவர்களும் பேசுவார்கள். முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை இருந்தால் நடக்காத செயல்கள் அனைத்தும் நடக்கும். முருகன் கருணை இருந்தால் கிடைக்காதது எல்லாம் கூட நமக்கு கிடைக்கும். நமக்கு இல்லை என்று ஒன்றை சொன்னால் கூட அதை உண்டு என்று தரக்கூடிய சக்தி படைத்த தெய்வமாக நம் சொந்த கடவுளாம் கந்தக்கடவுள் நமக்கு விளங்குகின்றார். தன்னால் பேச முடியாது என்று வருத்தப்பட்ட தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து குமரகுருபரரின் தாயும் தந்தையும் இந்த திருத்தலத்திலே தவம் செய்து முருகப்பெருமானுடைய கருணையை பெற வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் 2, 3, 4, 5 என்று 48 நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அந்த மண்டலமும் நிறைவு பெறப் போகின்றது. ஆனால் இங்கே முருகப்பெருமானோ என் குழந்தையை பேச வைக்கவில்லையே, நாங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணிய குமரகுருபரரின் தாய் தந்தையர் அந்த குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு கடலுக்குள்ளே சென்று இறங்கி விடலாம் என்று முடிவு செய்து கடலிலே தங்களுடைய மரணத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். கடலிலே நடந்து செல்ல செல்ல குழந்தையின் கழுத்தளவிற்கு தண்ணீர் வந்து விடுகிறது. மரணத்தை கண்முன்னாடி அந்த குழந்தை பார்க்கிறது. அப்போது குழந்தையை பின்பகுதியிலே இருந்து ஒரு தோள் தட்டியது. தட்டிய உடனே அந்த குழந்தை திரும்பியது. தாய் தகப்பனும் திரும்பினர். இந்த குழந்தை போலவே ஒரு சிறு குழந்தை அங்கே நின்று கொண்டிருக்கின்றது. யார் அந்த குழந்தை என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது அந்த குழந்தை இந்த குமரகுருபரனை பார்த்து கையில் ஒரு பொருளை காட்டி இது என்ன என்று கேட்டது. பேச முடியாத பிள்ளை எப்படி பேசும்? தாய் தந்தையர்கள் தவித்து நின்றனர். ஆனால் ஊமை குழந்தையோ வாய் திறந்து அதை பூ என்று சொல்லியது. கையில் காட்டியவர் யார்? கந்தக்கடவுள். கந்தக்கடவுள் என்ன என்று கேட்ட பிறகு பேசாத நாக்கு கூட பேசும் என்பதை நிரூபித்தது குமரகுருபரரினுடைய ஆட்சி. அப்படி குமரகுருபரர் தனக்கு கிடைத்த அந்த பேச்சை பூ என்று ஆரம்பித்தார். உடனே அந்த குழந்தை சொன்னது, ஓ இது பூவா, எங்கே இந்த பூவையும் என்னையும் வைத்து பாடு என்று சொல்ல அந்த பேசாத ஊமை குழந்தையாகிய குமரகுருபரர் பாடி அருளியதுதான் கந்தர் கலிவெண்பா. இன்றைக்கும் பேச வர இயலாத குழந்தைகளுக்காக இந்த கந்தர் கலிவெண்பாவை பாராயணம் செய்தால்
அந்த குழந்தைகள் நன்றாக பேசும் என்பது இந்த தலத்தில் 100% கண்கண்ட உண்மையாகவே இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. குமரகுருபரர் அருளிச் செய்த தமிழ் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான தமிழ். அந்த தமிழை முருகப்பெருமானுக்கு நாம் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம். இந்த விமான பகுதியை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப தயவு பண்ணி அன்பா ஒரு விஷயம் கேட்டுக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க, அனைவரும் உட்காருங்க. காவல்துறை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். மேல நிக்கிறவங்க தயவு பண்ணி உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. விமான பகுதியை சுற்றி கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தயவு பண்ணி உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் மற்றவர்களுக்கு அது சௌகரியமா இருக்கும். அதனால தயவு பண்ணி அனைவரும் அமரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். அண்ணப்பாடு அடியவரும் பிறப்பை ஒழித்து அடியவரும் பிறப்பை ஒழித்து பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு தேரும் கொடுத்தவரும் தேரும் கொடுத்தவரும் பிள்ளை பெருமானில் முளைத்தாயரே பரவி புகழ்ந்து திருப்புடன் அப்பா பாபா என்று உன்னை போற்றே உன்னை போற்றே உன்னை போற்றே பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்கு உண்டோ வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வருகவே 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 செந்தில் வடிவேலனுக்கு அரகரோகரா செந்தில் வடிவேலனுக்கு அரகரோகரா செந்தில் வடிவேலன் நாமும் எல்லாரும் சேர்ந்து அரபரோகரா சொல்லலாமே அவங்களோடயே. வேலனுக்கு அரகரோகரா தேவகோடி கொண்டவனுக்கு அரகரோகரா அரகரோகரா
வீரமும் நான் பெறவே வீரமும் வீரமும் நான் பெறவே திருவருள் புரிவாய் திருமுருகா திருவருள் புரிவாய் திருமுருகா ஸ்ரீ முருகா ஜெய முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ முருகா ஸ்ரீ முருகா ஜெய முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ முருகா சரவண பவனே சண்முகனே சரவண பவனே சண்முகனே சரவண பவனே சண்முகனே சரவண பவனே சண்முகனே பரமதி தருவே வந்திடுவாய் பரமதி தருவே வந்திடுவாய் மாதா பிதா குரு நீ என்றோ மாதா பிதா குரு நீ என்றோ நீதான் எல்லை நிலையேயோ நீதான் என்னை நிறையோ ஸ்ரீ முருகனல் முருகாதோ நெஞ்சம் உனக்கு உருகாதோ நெஞ்சம் கனிந்து வாராயோ நெஞ்சம் வழிலே வாராயோ திருவருள் தருவே வருவாயே திருவருள் தரவே வருவாயே திருமுருகா நீ வருவாயே திருமுருகா நீ வருவாயே ஸ்ரீ முருகா ஜெய முருகா ஜெய முருகா ஜெய முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ முருகா ஸ்ரீ முருகா ஜெய முருகா ஸ்ரீ முருகா ஜெய முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ 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 முருகா ஸ்ரீ முருகா ஜெய முருகா ஜெய முருகா ஜெய முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ 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 முருகா ஜெய முருகா ஸ்ரீ முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா 12 காலம் யாகசாலையிலே வைத்து பூஜை செய்யப்பட்ட சண்முகருடைய விமானத்திற்கு செல்லக்கூடிய கடங்கள் சண்முகருடைய விமானத்தை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. அதுபோல மூலஸ்தான மூர்த்தி செந்தில் ஆண்டவருக்கு வைத்து பூஜை செய்யப்பட்ட கடங்கள் மூலஸ்தான விமானத்தை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. வள்ளி தேவசேனைக்கு வைத்து பூஜை செய்யப்பட்ட கடங்களும் இந்த விமானத்தை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. சுவாமியை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வரவேற்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதனால இப்போ சுவாமி கடத்தோட மேல ஏறுறார். எல்லாரும் அரோகரா சொல்லி அவரை ரொம்ப சந்தோஷமா மேல ஏத்தணும். வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு, அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு, அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு, அரோகரா செந்தில் நாதனுக்கு, அரோகரா ஜெயந்தி நாதருக்கு, அரோகரா மூர்த்திக்கு, அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா வீரவேல் முருகனுக்கு, அரோகரா ஞானவேல் முருகனுக்கு, அரோகரா திருச்செந்தில் ஆண்டவனுக்கு, அரோகரா அரோகரா. முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணை அற்புதமாக யாகசாலையிலே வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித கடங்களானது அந்தந்த விமானத்தை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. அந்தந்த விமானத்தை அடைந்த உடனே விமான பூஜைகளானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் நமக்கு நடைபெற இருக்கின்றது. அழகாக, ஆனந்தமாக, அற்புதமாக நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் துணையாக நமக்கு காட்சி தரக்கூடியவர் செந்தில் ஆண்டவர். வாழ்க்கையில் நாம் யார் யாரையோ துணை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த துணைகள் எல்லாம் நமக்கான துணைகள் அல்ல, செந்தில் ஆண்டவரே நமக்கு துணை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். வெழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று நமக்கு சொன்னதை நாம் நினைவில் கொண்டு, முருகா எங்கள் எல்லோரினுடைய வாழ்க்கைக்கும் நீயே துணையாக இருந்து அருள வேண்டும்
என்ற செந்திலாண்டவரினுடைய திருப்பாதங்களை நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற நல்ல தருணம் இதுதான். முருகப்பெருமான் நம் எல்லோருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த அற்புதமான ஆனந்தமான அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே எல்லோரும் அவனுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உய்வதற்காக நாம் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இங்க கொஞ்சம் இந்த தளத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். காவல்துறையினுடைய அன்பான வேண்டுகோள், தயவு பண்ணி எல்லாரும் உட்காருங்க. நீங்க எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா தான் பின்னால இருக்கிறவங்களுக்கும் அங்க காவல்துறை நண்பர்களுக்கும் ஒழுங்கு செய்யறதுக்கு சரியா இருக்கும். அதனால அனைவரும் அமர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு மகிழ்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் துணையாக அமையக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்னார் அருணகிரிநாத சுவாமி. முருகா என்பது நாமமா நாமங்களா, அது ஒருமையா பன்மையா என்று கேட்டால் அது ஒருமை நாமம் அல்ல, பன்மை நாமமே என்பதை அருணகிரி பெருமான் நிரூபித்திருக்கின்றார். மு என்பது முகந்தனையும், ரு என்பது ருத்ரனையும், கா என்பது பிரம்மனையும் குறிக்கும். ஆக மும்மூர்த்திகளுக்கு ஒரு நாமா ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முருகா என்கின்ற நாமமே. முருகா என்று சொன்னால் உருகாத உள்ளமும் உருகும். முருகா என்று சொன்னால் தீராத வினைகளும் தீரும். முருகா என்று சொன்னால் எந்த விதமான துன்பங்களும் நம்மை அண்டாது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டியிருக்கின்ற அற்புதமான ஆனந்தமான நாமா முருகநாமா. அந்த முருகநாமத்தை எல்லாரும் சொல்லணும், நல்லா சத்தமா சொல்லணும். இத்தனை பேர் கூடி இருக்கிறோம், ஓதுவா மூர்த்திகள் பாடுற சத்தம் தான் மைக்ல கேக்குது, மக்கள் சொல்ற சத்தம் எனக்கு இன்னும் கேட்கவே இல்லை. எல்லாரும் நல்லா சத்தமா சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் விழிக்கு துணை நின் திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் விழிக்கு துணை நின் திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோடு பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் செங்கோடல் மயூரமுமே மயூரமுமே வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா வா
வரங்கள் தாருமையா பேடூர் வளரும் முருகையா நான் வேண்டும் வரங்கள் தாருமையா ஓரூர் வளரும் முருகையா உன்னை போற்றி வாழ அருளையா திருப்போரூர் வளரும் முருகையா உன்னை போற்றி வாழ அருளையா வடபழனி வளரும் முருகையா வடபழனி வளரும் முருகையா வடபழனி வளரும் முருகையா நான் தினமும் வாழ அருளையா வடபழனி வளரும் முருகையா நான் வாழும் வரை நான் அருளையா வயலூர் வளரும் முருகையா உன்னை வாழ்த்தி வாழ அருளையா வயலூர் வளரும் முருகையா உன்னை வாழ்த்தி வாழ அருளையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா பாபா பாபா முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா வா முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா கந்த கோட்டத்து கந்தையா நான் களிப்புடன் வாழ அருளையா தன்னை கந்த கோட்டத்து கந்தையா நான் களிப்புடன் வாழ அருளையா கதிராம துறை கந்தையா உன் கழலடி வாட்ட அருளையா கதிர்காம துறை கந்தையா உன் கடலடி வாழ அருளையா திருத்தணி வளரும் முருகையா நான் தினமும் வாழ அருளையா திருத்தணி வளரும் முருகையா நான் தினமும் வாழ அருளையா திருச்செந்தூரில் முருகையா திருச்செந்தூரில் முருகையா உன் திருவருள் போட்ட அருளையா திருச்செந்தூரில் முருகையா உன் திருவருள் போட்ட அருளையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா அண்ணாமலையமர் அருமுருகா உன்னை அனுதினம் துதித்திட அருமுருகா அண்ணாமலையம் அருள்முருகா உன்னை அருளிடம் துதித்திட அருள்முருகா ஆவின குடிவாழ் ஆறுமுகா என காருதல் தருவாய் ஆறுமுகா காவின குடிவான் ஆறுமுகா எனக்கு ஆறுதல் அருள்வாய் ஆறுமுகா பழனிமலை வாழ் பரம்பொருளே பழனிமலை வாழ் பரம்பொருளே பதமலர் வாழ பணிந்திடுவார் பதமலர் வாழ
செய்யப்பட்ட திருக்கடங்கள் அனைத்தும் யாகசாலையிலே இருந்து மிக அழகாக புறப்பட்டு தற்போது அந்தந்த விமானத்தை வந்து அடைந்திருக்கின்றது. சாதுக்களால் மட்டுமே திருப்பணி செய்யப்பட்ட பெருமை உடைய நம்முடைய திருக்கோவிலின் ராஜகோபுரத்திற்கும் தற்போது திருக்கடமானது சென்று சேர்ந்திருக்கின்றது. மிக அழகான அற்புதமான இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருத்தலத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் இருந்து இந்த அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்கின்றோம். இதை அனைத்திற்கும் முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை செய்து திருப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு பெருந்திட்ட வரையறை ஒன்றை வகுத்து தமிழ்நாடு அரசு சீரோடும் சிறப்போடும் இந்த திருப்பணிகளை HCLோடு இணைந்து அற்புதமாக இங்கே அழகாக நிறைவேற்றி தற்போது நாம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செந்தில் ஆண்டவரினுடைய கருணையை சிந்திக்க நமக்கு நாள்கள் போதாது, ஆண்டுகள் போதாது, ஏன் பிறவிகள் கூட போதாது. இதோ அலைக்கடல், அந்த அலைக்கடலிலே ஆதித்தன் உதயமாகின்ற நேரம், அந்த உதய பொழுதிலே நம் எல்லோருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம் கந்தக் கடவுளின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை குளுமையாக நாம் காணுகின்ற சூழலையும் முருகப்பெருமான் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். இதைவிட நமக்கு வாழ்வில் வேறென்ன பெரும் பயன் வேண்டும் என்று எண்ணுகின்ற அளவுக்கு காண்போர் மனமெல்லாம் கவருகின்ற வகையில் நம் கந்தக் கடவுள் இன்றைக்கு நம் கண்முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். விமானத்திலே பூஜைகளானது தொடங்கப்படுகின்றது. இந்த திருத்தலத்திலே வந்து முருகப்பெருமானின் பக்தர்கள் மட்டும்தான் வழிபட்டார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. பழுத்த வைணவராகிய பகழி கூத்தரை கூட முருகப்பெருமான் வலிய ஆட்கொண்டு அருள் செய்த திருத்தலம் இந்த செந்திலம்பதி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், தீராத வயிற்று வலியை யாராலும் தீர்க்க முடியாத நோயை தீர்க்கும் தெய்வமாகிய நம்முடைய செந்தில் ஆண்டவரே கனவில் சென்று நீ இந்த திருத்தலத்தில் வந்து என்னை பாடு என்று சொல்லி முருகப்பெருமான் அவருக்கு பன்னீர் இலை விபூதி தந்து அவரினுடைய நோயை தீர்த்து வைத்த பிறகு அந்த வயிற்று வலி தீர்ந்த காரணத்தினால் முருகப்பெருமானை பிள்ளை தமிழினால் பாடி நம் எல்லோருக்கும் பிள்ளை தமிழையும் அருளி செய்த அற்புதமான அருளை நிகழ்த்தியவர் இந்த செந்தில் ஆண்டவர். அதனால் தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற போது சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்தே நமக்கு பல இடங்களில் பாடியிருக்கிறார். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கும் மேலான தெய்வனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. நம்மை படைத்த நான்முகன் நமக்கு 2 கண்கள் தான் படைத்திருக்கிறார். 4000 கண் கொடுத்திருந்தா நாம முருகனை எவ்வளவு அழகா பார்க்கலான்னு அருணகிரிநாத சுவாமிகள் வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை இன்றைக்கு நம்முடைய மனமும் அடைகிறது. இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்காக கூடியிருக்கிற இந்த பக்தர்களை பார்ப்பதற்காக இந்த கண்கள், இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசிப்பதற்கு இந்த 2 கண்கள் போதாதே என்று எண்ணுகின்ற அளவுக்கு முருகப்பெருமானுடைய அற்புதமான அருள் ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே விமான பூஜைகளானது நடந்தேறி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது சமகாலத்திலே அனைத்து விமானங்களிலும் ஒரு சேர நிகழ இருக்கின்றது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை வாயார பாடி மனதார நினைந்து, வாய்ப்படைத்த பயன் அவன் நாமத்தை சொல்லுதல், கண் படைத்த பயன் அவனை காணுதல், கால் படைத்த பயன் அவனுடைய திருத்தலங்களை சென்று நாடுதல், செவி படைத்த பயன் அவனுடைய பெருமைகள் அனைத்தையும் கேட்டல். அப்படி மிக அழகான அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை கண்டு களிப்பதற்காக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு பல நாடுகளில் இருந்து, உலக நாடுகள் பலவற்றில் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு வழிபடுவதற்காக பக்தகோடி பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜப்பானில் இருந்து, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற பல வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நாம் சீரோடும் சிறப்போடும் இத்தனை அழகாக இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை காணுகிறோம் என்று சொன்னால்
நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இத்தனை அற்புதமாக இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை காணும் வகையை நமக்கு வகுத்து தந்த நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தற்போது ஓதுவாமூர்த்திகள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பமாக பாட இருக்கின்றார்கள். மாலோல் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கள்படைத்திலனே அந்த நான்முகனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கள் படைத்திலனே அந்த நான் முகனே திருச்செந்தூர் முருகனடியம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா திருச்செந்தூர் முருகனடியம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் 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 மயல் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் மயல் கொண்டு அவனடி மலரடி வணங்குவேன் திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா தீவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் வேலன் 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 வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் 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 கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா தீர்த்திடுவான் அம்மா அம்மா வினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருவினையை தீர்த்திடுவான் அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா வேடர் குலவள்ளியை வேட்டவன் வேலன் வேடர் குலவள்ளியை வேட
அடியம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நமக்கு மேலே விமானத்திற்கு வந்த கடங்கள் அனைத்தும் பூஜை செய்யப்பட்ட அந்த புனித தீர்த்த குடங்கள் இங்கே முருகப்பெருமானுடைய அந்தந்த விமானங்களிலே சண்முகருடைய விமானம், மூலவர் செந்தில் ஆண்டவரினுடைய விமானம், அதே போல வள்ளி தேவசேனையினுடைய விமானம், நடராஜ சுவாமியினுடைய விமானங்களிலே பூஜைகளானது நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து நமக்கு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. நம்பிக்கையோடு முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபட்டு முருகா என்று ஒரு தரம் உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் அருளுகிறேன் என்று நமக்கு அருளக்கூடிய கடவுளாக நம்முடைய கந்த கடவுள் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். உன்னை ஒழிய ஒருவரையும் யான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு வலிமையை நமக்கு அடக்கி இருக்கிறார் பாருங்கள். பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு முறை நாம் அவருடைய திருவடிகளை இருக்க பிடித்து விட்டால் அதற்கு பிறகு இன்னொருவரினுடைய திருவடியை பிடிக்கின்ற நிலை நமக்கு வாழ்க்கையில் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகன் கழலடியை பற்றியவர், வேறு எந்த கழலடிக்கும் செல்ல வேண்டாம், கந்தன் கழலடியே நம்மை காப்பாற்றும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார் நம்முடைய கந்த கடவுள். செந்தில் மாநகரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திலே வந்து தங்குகின்றார். தேவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றார்கள். அப்போது சேவலும் மயிலுமாக இருக்கக்கூடிய சூரபதுமனிலே அந்த மயில் சிரித்ததாம். சிரிக்கின்ற தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு, பறவை விலங்கினங்களுக்கு சிரிக்க தெரியாது. ஆனால் மயில் சிரித்தது. முருகப்பெருமான் மயிலே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த மயில் சொன்னதாம், சுவாமி மன்னிக்க வேண்டும், இந்த அப்பாவி தேவர்கள் முன்னமும் என்னைத்தான் வணங்கினார்கள், இப்போதும் என்னைத்தான் வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் முந்தி என்னை வழிபடுகிற போது என் மீது இருந்த பயத்தினால் என் ஆணவத்தினால் பணிந்து என்னை வணங்கினார்கள். ஆனால் இப்போ உங்களினுடைய அன்பன் என்கின்ற பக்தியினால் என்னை வணங்குகிறார்கள் என்று. பக்தனை வாழ வைத்த கடவுளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பகைவனையும் வாழ வைத்த கடவுள் யார் என்று சொன்னால் நம்முடைய செந்தில் ஆண்டவர்தான் என்பதற்கு இந்த திருத்தலமே ஒரு சாட்சி. தன்னை எதிர்த்த சூரனையும் பதுமனையும் சேவலும் மயிலுமாக மாற்றிய பெருமான் அவருடைய திருவடியிலேயே இன்றைக்கு அதற்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் சேவலையும் மயிலையும் வழிபட்டே ஆக வேண்டும். அதனால்தான் மிக அழகாக அவரை போற்றுகிற போது சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று சேவலையும் மயிலையும் போற்றுகின்ற தன்மையை நமக்கு அருளாளர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த சேவர் கொடி நம்மை அழைக்கின்றதாம், மனிதர்களே எழுந்திருங்கள், ஞான சூரியன் வருகிறான், எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு கொக்கரக்கோன்னு நம்மளை கூவி அழைக்கின்றது. அந்த முருகப்பெருமானுடைய மயில் வாகனமானது பக்தர்கள் எங்கெல்லாம் அழைக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவனை அழைத்து செல்லுகின்றதாம். அதை மிக அழகாக அருணகிரி பெருமான் சொல்லுவார், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து ஏற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே என்று சொன்னார். நீலச்சிகண்டியில் ஏறி பக்தன் எப்போது அழைத்தாலும் அப்போது ஓடி வந்த அனுகிரகம் செய்யக்கூடிய கந்த கடவுளை நாம் அனைவரும் நம்முடைய செந்தமிழால் பாடி முருகப்பெருமானை பரவி தமிழ் மந்திரங்கள் முழங்க இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது என்பது நாம் அனைவரும் இந்த அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செயலாகும். பெண் ஓதுவார்கள் இங்கே மேடையிலே இருக்க, அதே போல நம்முடைய ஓதுவாமூர்த்திகளால் தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. வேறு எங்கும் பார்த்திராத வண்ணம் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில்தான் யாகசாலை துவங்கிய முதல் நாளில் இருந்து
108 ஓதுவா மூர்த்திகள், ஆண் ஓதுவா மூர்த்திகள், பெண் ஓதுவா மூர்த்திகள், பக்கவாத்திய கலைஞர்கள் என 134 ஓதுவா மூர்த்திகள் 24 மணி நேரமும் இடைவிடாத அகண்ட பாராயணமாக முருகப்பெருமானுக்கு தமிழ் வேதத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்ட வேண்டிய, போற்ற வேண்டிய ஒரு அற்புதமான செயல். கை தட்டலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறீங்க, நல்லா தட்டலாமே. 24 மணி நேரமும், இரவும் பகலும் 24 மணி நேரமும் இங்கே முருகப்பெருமானுக்கு தமிழ் வேதங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு சீரோடும் சிறப்போடும் இன்று காலையிலே யாகசாலையோடு அது நிறைவு பெற்று தற்போது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலேயும் தமிழ் வேதம் முழங்க இங்கே அழகாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்றது. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே, பின்னை ஒருவரை யான் பின் செல்லே, பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் செந்தில் வாழ்வே பத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையன போதும், முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையன போதும், முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முகற்கத் தமரரும் அழி பேண, தலை தத்தை கரகொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வட்ட தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாடே, தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவிதை கொட்கடடிக்க கழுகொடு கழுதாட, பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுது நிற்ற பௌரிக்கு திரிகடகையன போத, கொட்டுப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூரை, கொட்பட்ட நற்பட்ட உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து படவொத்த பொறவள பெருமாளே, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்ச தொடுரச்சி தருள்வதும் ஒரு நாளே, அருள்வதும் ஒரு நாளே, அருள்வதும் ஒரு நாளே, முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரதத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையன போதும், முக்கட்பரவற்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து வர்க்க தவறரும் அழி பேண, பத்து தலை தத்தை கனகுடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட தீரிலிரவாய, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு வட்ட தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே, அருள்வதும் ஒரு நாளே,
அருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதமைத்து பைரவிதை கொட்கடிக்க கழுதொடு கழுதாட இக்கு பரியட்ட பைரவரப்பு தொகுருக்கு தொகுரு நின்ற பவருக்கு திகழக என போல கொட்டு பறை கொட்ட களமிதை குக்கு குகு குத்தி புதைமுக்கு பிடியன முதுகூதை கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்த புறவட பெருமானே புறவட பெருமானே புறவட பெருமானே பந்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த முத்தைத்தரு திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே அவதரித்த அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்ந்தது வேண்டாம் வாழ்ந்தது போதும் என்று திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மீது ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது அவரையும் அறியாது அவருக்கும் தெரியாது முருகா என்கின்ற நாமத்தை சொல்லி அவர் கீழே விழ முருகப்பெருமான் அவரை பூச்செண்டு தாங்குவது போல தாங்கினார். அருணகிரி, இறைவன் தந்தை இப்பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம், தற்கொலை செய்து கொண்டானுக்கு மறுபடி மானிடப் பிறப்பென்பது வராது, பேயாயிருந்து அலையனும்னர். சுவாமி, நான் ரொம்ப பாவம் செய்தவன், எனக்கு மாழ்வதை தவிர வேறு வழி இல்லையேனார். அதோ இருக்கிற மூர்த்தி உன்னை காப்பாற்றும் என்று செங்கரத்தை சென்னியிலே வைத்து அருட்கண்ணாலே பார்த்து சும்மா இரு சொல்லற என்று உபதேச மந்திரத்தை மொழிந்தருளினார். அதன்படி 12 ஆண்டுகள் சும்மா இருந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு எந்த கடவுள் சும்மா இரு என்று சொன்னாரோ அதே கந்தக்கடவுளே வந்து காட்சி தந்து திருப்புகழை பாடு என்கின்ற முதலையும் அவரே எடுத்து தந்தார். திருப்புகழ் என்கின்ற அந்த அற்புதமான நாமத்தை முருகப்பெருமானே அமைத்து தந்து பாடச் சொல்லி அருளியதனால் திருப்புகழை பாடினால் யம பயம் என்பது வராது, எதற்கும் நாம் வாழ்க்கையில் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை என்பதையும் நமக்கு அருணகிரி பெருமான் பல இடங்களிலே பதிவு செய்து காட்டி அருளுகின்றார். பேச்சை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீச்சை புனைந்த பெருமான் குமாரன் தன் கிருபாகரனே, உன் தகப்பன் சாதாரணமானவரா? அப்படி தன்னுடைய தலை மீது கங்கையை சூடி இருக்கக்கூடிய பெருமானின் மகனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களையும் தந்துருள வேண்டும், பயம் இன்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று 16,000 திருப்புகழ் அமுதமழையை பாடி அருளினார் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த அழகான திருப்புகழ் அனைத்தும் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திருப்புகழை யார் ஒருவர் படிக்கிறார்களோ, முருகப்பெருமானுடைய கழலடியை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான அச்சமும் நமக்கு ஏற்படாது. இதை அருணகிரிநாத சுவாமிகள் மட்டுமல்ல, முருகப்பெருமானை பாடிய அனைவருமே அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரர் சொல்லுகிறார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலெனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார் முன் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். எல்லோருக்கும் அஞ்சக்கூடிய முகம் யமனுடைய முகம். அந்த முகம் தோன்றுகிற போது 6 முகமாக வந்து அவன் நமக்கு காட்சி தருவான். வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும். நம்மை வாழ்க்கையில பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி நம்மளை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ற தோற்றம் எதுவா? முருகப்பெருமானுடைய தோற்றமாம். இந்த செந்தில் ஆண்டவரினுடைய தோற்றத்தை நாம் ரசித்து பார்த்தோமானால் அந்த தோற்றத்தை நம்மால் அந்த தோரணையை உணர முடியும். பூஜை செய்து கொண்டிருந்த மூர்த்தி, பூஜா மூர்த்தியாகிய இந்த செந்தில் ஆண்டவர் தேவர்கள் அழைத்த உடனேயே கையில் மலரோடு திரும்பி என்ன அப்படின்னு கேக்குற மாதிரியே சுவாமி இருப்பார். இன்னைக்கும் நீங்க மூலஸ்தானத்துல போய் சுவாமிய பாத்தீங்கன்னா
சுவாமி நம்மள என்ன அப்படின்னு விசாரணை செய்யற மாதிரியே நமக்கு தெரியும். என்னப்பா, ஏன் வந்த, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரியே சுவாமி இருக்கிறார் அப்படின்னா நம் மீது எவ்வளவு காருண்யமாக சுவாமி இந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகின்றது. இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் வரவேற்கின்றோம். அதே போல ஆதீனகர்த்தர்கள் அனைவரையும் நாம் வரவேற்று மகிழ்கின்றோம். இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகளையும், தருமபுரம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளையும் மற்றும் பல்வேறு ஆதீனங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீனகர்த்தர்களையும் அன்போடு வரவேற்று இந்த அத்துணை நிகழ்வுகளையும் நாம் சீரோடும் சிறப்போடும் இங்கே முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால் நாம் இங்கே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அழகான நேரத்திலே பெண் ஓதுவார்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஆலயத்தில் பெண் ஓதுவார்கள் பாடப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டார். காரைக்கால் அம்மையார் இறைவனை அந்தாதி பாடி வழிபாடு செய்தார். இறைவனை பாடி அருளிய அந்த அருளாளர்களினுடைய பாடல்களை தற்போது இங்கே நமக்கு பெண் ஓதுவார்கள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வார்கள். தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார், தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார், தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுள் தங்கை மருகருயர் என ஏசார், தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார், தந்த பசிதனையறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார், தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுள் தங்கை மருகருயர் என ஏசார், மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகக்கேடா, மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகக்கேடா, வந்து தலை நவிர விழுந்து தரை புக மயங்க பொறுமகி மிசையேறி, வந்து தலை நவிர விழுந்து தரை புக மயங்க பொறுமகி மிசையேறி, அந்த கணும் என எடந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ, அந்த கணும் என எடந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ, அந்த மரலியோடு கந்த மனிதனமதன்பன் என மொழிய வருவாயே, அந்த கணும் என எடந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ, அந்த மரலியோடு கந்த மனிதனமதன்பன் என மொழிய வருவாயே, மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகக்கேடா, மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகக்கேடா, அந்த கணும் என எடந்து வருகையினில் அஞ்சல் என வலிய அந்த மரலியோடு கந்த மனிதனமதன்பன் என மொழிய வருவாயே, சிந்தை மகிழமலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா, சிந்தை மகிழமலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா, திங்களரவு நதி தொன்று சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே, திங்களரவு நதி தொன்று சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த செந்திலம்பதியிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நம்முடைய கந்தக்கடவுள் மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றும் தன்மை படைத்த தெய்வமாகவே நமக்கு இங்கே விளங்குகின்றார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மேமைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள், அந்த முருகா என்கின்ற நாமத்தை யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே சரியில்லாத தலையெழுத்தை கூட அவன் சரியாக மாற்றித் தருவான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியாள் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும், வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார். சரியில்லாத தலையெழுத்தை கூட ஒரு தெய்வத்தால் மாற்ற முடியும் என்று சொன்னால்
அது நம்முடைய சொந்த கடவுளாம் கந்த கடவுளால் என்று நினைக்கிற போது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆம், இந்த திருத்தலத்திலே நாம் வந்து இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வது வாழ்வின் மிகப்பெரிய பேரு. நாம பக்கத்திலே இல்லையே, மேலே இல்லையே, கீழே தானே இருக்கிறோம். எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிறோமே, கடல் கரையில இருக்கிறோமே, ஒரு ஓரமா நின்னுதானே இதை நாம காட்சிகள்ல பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே எல்இடிகள் அமைத்திருக்கின்ற அந்த எல்இடிகள் மூலமாகத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபுரம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிகின்றது, மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நாம் முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் 100 அடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம். நாம் அவன் அருகில் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. நம் ஒவ்வொருவரின் அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது. மூலஸ்தான மூர்த்தி, அதே போல ஷண்முகருக்கு, ராஜகோபுரங்களுக்கு, வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற நாமத்தோடு, அரோகரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது. முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. வேத மந்திரங்கள் முழங்க, தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க, நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க, 33 கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற, ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி, உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி, கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உக்கண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வீரபாகு தேவருக்கு, வீரகேசரி தேவருக்கு, வீர மகேந்திரருக்கு, வீர மகேஸ்வரனுக்கு, வீர புரந்தரருக்கு, வீர ராக்கதருக்கு, வீர மார்த்தாண்டருக்கு, வீராந்தக தேவருக்கு, வீரதீர தேவருக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதருக்கு, பூஜா மூர்த்திக்கு, பழனிமலை பாலனுக்கு, திருத்தணிகை வேலனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, வடமுதிச்சோலை அழகனுக்கு, திருச்செந்தூர் வேலனுக்கு, ஆவினன்குடி அழகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமான், சீரலைவாய் கந்தனுக்கு, திருச்செந்தூர் குமரனுக்கு, நல்லக்கோட்டை முருகனுக்கு, சிறுவாபுரி கந்தனுக்கு, கந்தக்கோட்டத்து தெய்வத்துக்கு, வடபழனி வள்ளலுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, சோலைமலை அழகனுக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, சிக்கல் சிங்காரநாதனுக்கு, வயலூர் முருகனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, ஓதிமலை நாதனுக்கு, தோரணமலை நாதனுக்கு, விராலிமலை மூர்த்திக்கு, குமரக்கோட்டம் கந்தனுக்கு, மயிலம் முருகனுக்கு, வெண்கண் முருகனுக்கு, சென்னிமலை நாதனுக்கு, சுமரபனியனுக்கு, ரத்னகிரி பாலமுருகனுக்கு, கதிர்காம கந்தனுக்கு, நல்லூர் கந்தனுக்கு, செல்வச்சன்னதி ஆண்டவனுக்கு, மாலை கந்தனுக்கு, பத்துமலை ஆண்டவனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, உடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கண்டபாணி தெய்வத்துக்கு, சுப்பிரமணியனுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு,
குமரனுக்கு அரோகரா. குமரகுருவுக்கு அரோகரா. பரமகுருவுக்கு அரோகரா. ஆறுமுகனுக்கு அரோகரா. சரவணனுக்கு அரோகரா. சிவசுப்பிரமணியனுக்கு அரோகரா. விசாகனுக்கு அரோகரா. பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா. குமார சுவாமிக்கு அரோகரா. பழனி பாலதண்டாயுதனுக்கு அரோகரா. குழந்தை வேலப்பனுக்கு அரோகரா. ஞான பண்டாரத்திற்கு அரோகரா. வேலாயுத சுவாமிக்கு அரோகரா. 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 இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட வெண்ணிராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. 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 திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா. முருகனுக்கு அரகரோகரா. நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. அங்கே உள்ள முருகனுக்கு அரகரோகரா. முருகனுக்கு அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா. ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா. ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தேவசிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவரி சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா. அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா. அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா. வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்தில் தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பக்த கோடி பெருமக்கள் எல்லாரும் அந்த தீபாராதனையை இருந்த இடத்துல இருந்தே தொட்டு வச்சுக்கணும். சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா. சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயில் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா. வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. அரோகரா. அரோகரா. அரகரோகரா. பரமசிவன் பாலனுக்கு அரகரோகரா. பரமசிவ
தீர்ப்பவர்க்கு அரகரோகரா நம் சங்கடங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா 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 அரகரோகரா 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 முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா வண்ணமயில் நீரிலே வருவான் முருகன் வண்ணமயில் நீரிலே வருவான் முருகன் வண்ணமயில் கையை பிடித்தான் முத்து குமாரனடி அம்மா கை முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் வருவாய் மயில் மீதினிலே வருவாய் கனமும் பயனும் அமர அமராதிபனே சரணம் முருகா 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 பாடும் பணியே பணியாயருவா தேடும் கரியமாமுகனை பாடும் தனியானை சகோதரனே உலகாயுலகாய் மறுவாய் மனதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் சார், அந்த mic on பண்ணிருங்க. வருவாய் அருள்வாய் உடனே மைக் ஆன் பண்ணி கொடுங்க. மேல் தளத்துல இருக்கிறவங்க காவல்துறை அன்பர்களினுடைய வழிகாட்டுதல் படி எந்த பக்கமாக செல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ அந்த பக்கத்திற்கு செல்லுமாறு உங்கள் அனைவரையும் காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். மேல் தளத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இந்த தளத்திலிருந்து எந்த பக்கமா வெளியேறணும் அப்படின்னு காவல்துறை நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியாக கிழக்கு ராஜகோபுரம் வழியாக அனைவரும் வெளியேறும்படி காவல்துறை அன்பர்களினுடைய அன்பான வேண்டுகோள். பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரும் வேண்டி மகிழ்கின்றோம். எல்லாருக்கும் வெளியேறுகிற வழியாக கிழக்கு ராஜகோபுர பகுதி தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் கிழக்கு ராஜகோபுரத்தின் வழியாக வெளியேற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம்.
மைக் ஆன் பண்ணுங்கப்பா. அனைவரும் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக வெளியேறுமாறு உங்கள் அனைவரையும் காவல்துறையின் சார்பாக கேட்டு மகிழ்கின்றோம். இங்க மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பின்னாடி ஈஸ்டர்ன் சைடு வழி இருக்கு, 4 வழி இருக்கு, இறங்கலாம். இங்க இந்த கிரௌட் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டே இருங்க ப்ளீஸ். போத் சைஸ் இருக்கிறவங்க பின்னாடி கீழே போலாம். பின்னாடி உங்களுக்கு இருக்கு. ஈஸ்டர்ன் சைடு பின்னாடி வழி இருக்கு, அந்த சைடு இறங்குங்க. இங்க பின்னாடி வழி இருக்கு, பின்னாடி போலாம். அனைவரும் கிழக்கு கோபுரம் வழியாக 4 எக்ஸிட் வழி இருக்கு. கிழக்கு கோபுரம் வழியா கிழக்கு பிரகாரத்துல 4 இறங்குற வழி இருக்கு. அது வழியா 1 by 1 மெதுவா இறங்குங்க. கிழக்கு கோபுரத்துல 4 இறங்குற வழி இருக்கு, 1 by 1 இறங்குங்க. கிழக்கு பிரகாரத்துல இறங்குறதுக்கு 4 வழி இருக்கு, அது வழியா இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கு பிரகாரத்தில் இறங்குவதற்கு 4 வழி இருக்கு, அந்த வழியா இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கு கோபுரம் வழியாக இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கு கோபுரத்துல கிழக்கு பிரகாரத்துல 4 வழி இருக்கு இறங்குறதுக்கு, அது வழியா இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க நீங்க அப்படி போங்க, வந்து